welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 47th problem தான் பார்க்க போறோம். Before solving the problem நம்ம question என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். Question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா nearest exist from entrance in maze அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you are given an m cross n matrix maze 0 indexed with empty cell represent. அதாவது empty cell வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா டாட் ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் ஏதாவது வால் இருந்துச்சுன்னா அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா பிளஸ் சிம்பிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. you are also given the entrance of the maze where entrance equal to entrance வந்து கொடுத்திருக்காங்க. entrance என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா row and column ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ R and C அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். denote the row and column of the cell you are initialized standing. அது வந்துட்டு நீங்க இப்ப இனிஷியலா எங்க நிக்கிறீங்களோ அதை வந்துட்டு அந்த செல் வந்து டினோட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. In one step you can move one cell up, down, left or right. அதாவது ஒரு மூவ் வந்து நம்ம பண்ண முடியும். ஒரு மூவ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா either we can go up or go down இல்ல left and right வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் தான் நகர முடியும் அப்படின்றாங்க. You cannot step into a cell with a wall. அதாவது வால்ல வந்துட்டு நம்ம ஸ்டெப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வால்ன்றது பிளாக் ஆகி இருக்க மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம இப்ப இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு வால் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சைடு போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வால் இருக்கு, அதுக்குள்ள நம்மளால போக முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் யூ கேனாட் ஸ்டெப் அவுட் சைட் த மேஸ். அதாவது மேஸ்ன்றது இந்த பார்டர் அப்படின்னா இதுக்கு வெளியவும் உங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Your goal is to find the nearest exit. Nearest exit வந்து எது இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் from entranceல இருந்து. And exit is defined as an empty cell. exitன்றது empty cell that is at the border of the maze. border of the mazeல எதெல்லாம் empty cellா இருக்கோ இது மாதிரி empty cellsலாம் இருக்கோ அதுதான் exit அப்படின்னு சொல்றாங்க. The entrance does not occur at an exist. அதாவது entrance இருக்கதும் exist இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே சொல்றேன். Return the number of step in the shortest path from the entrance to the nearest exit or அதாவது என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம் if no such path exists. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். தென் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு either we can go up, down or left or right. ஸோ இந்த இடத்துல ரைட் சைடு நம்மளால மூவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு வால் இருக்கு. ஸோ கீழே டவுன் சைடும் நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு வால் இருக்கு. either we can go left or upward direction. ஸோ வந்து அப்வர்ட் டைரக்ஷன் போனீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸிட். ஏன்னா வந்து நம்ம மேஸோடைய பார்டர்ல எந்த எம்டியா இருக்கோ அதுதான் எக்ஸிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸிட். நம்ம இந்த சைடு போயும் இங்கிட்டும் எக்ஸிட் ஆகலாம், பட் இது வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸோ அவுட்புட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியரஸ்ட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் என்ட்ரன்ஸ், அதாவது நியரஸ்டா எது இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து 2 ஸ்டெப் 1. ஸோ இது எது கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ கீழேயும் மூவ் பண்ண முடியாது, மேலேயும் மூவ் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடு வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் cannot be an exit அப்படின்றது ஏற்கனவே ஆல்ரெடி நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன், ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டும் சேமா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இப்படிதான் மூவ் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டெப்ல இங்கே வந்துருவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்கே போயிடுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது செகண்ட் ஸ்டெப்ல அவங்க வந்து எக்ஸிட்க்கு வந்துருவாங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது இருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்கே இருந்துச்சுன்னா எந்த டைரக்ஷன்லையும், அதாவது கீழே மேலே அண்ட் லெஃப்ட் சைடு வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது, ரைட் சைடும் வால் இருக்கு. ஸோ அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். அதாவது நோ சச் பாத் எக்ஸிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு ரோ 3 இருக்கு அண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பொண்ணு வந்து இங்க இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வால், இந்த மாதிரி வால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி வால் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பாத்தீங்கன்னா எய்தர் இந்த சைடு மூவ் ஆகலாம் இல்ல இந்த சைடு வந்து மூவ் ஆகலாம். சோ இப்போ அந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம விசிட்டடா கவுண்ட் பண்ணிக்கணும். சோ வந்து இது ஆல்ரெடி விசிட் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த பொண்ணு இங்க இருந்து தான் நவுந்திருக்கு. சோ ஆல்ரெடி இந்த பிளேஸ் வந்து விசிட்டட் ஆகிடுச்சு. சோ இது மாதிரி விசிட்டட்ன்ற ஒரு கியூ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி அதுல வந்து விசிட்டட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த மேஸோட பார்டர்ல எம்டி இருக்குதா அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். சோ வாங்க இதுக்கான பைத்தான் கோட் வந்து பாத்திரலாம். நம்ம LeetCodeோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 46 ப்ராப்ளம்க்கான வீடியோஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75 ல இருக்கு. Do check it out. இந்த வீடியோல 47th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். That is nearest exit from entrance in maze அப்படின்ற क्वेश्चन. ஆல்ரெடி நான் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பாத்திரலாம். உங்களுக்கு ஜாவா சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு
போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் டிக்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம டிக்யூ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த டிக்யூ அப்படின்றது டபுள் எண்டட் கியூ, அதாவது நம்ம ஈஸியா வந்து அப் அண்ட் பாப் பண்ணலாம் கியூல, ரெண்டு எண்ட்லயுமே வந்து இதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பிஎஃப்எஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். செல்ஸ் ஈக்குவல் டு டிக்யூ ஆஃப் என்ட்ரன்ஸ் ஆஃப் 0 அண்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் 1,0 அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதாவது ரோ காலம் அண்ட் கமால லாஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் சோ ஃபார், இது வரைக்கும் நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்றத செல்ஸ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல நம்ம வந்து 0 ஸ்டெப்ஸ் தான் வச்சிருப்போம், அதனால 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா மேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கோமோ அதை வந்து நம்ம விசிட்டட் ஆக்கணும்ல. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கடந்து வந்த செல்ல வந்து நம்ம விசிட்டட் அப்படின்றது மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம், இப்போ அதை வந்து விசிட்டடா மாத்துறேன், அதாவது வாலா வந்து மாத்துறேன். விசிட்டர்ன்றது இந்த இடத்துல வாலா மாத்துறேன். ஸோ வாலோட சிம்பிள் பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் தான். ஸோ அதை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுண்டரி செக் பண்றதுக்காக ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்க லென்த் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ லென்த் ஆஃப் மேஸ் கமா லென்த் ஆஃப் மேஸ் ஆஃப் 0, அதாவது ரோவையும் காலமையும் கவுண்ட் பண்ணி ரோஸ் அண்ட் கால்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து பவுண்டரி செக் பண்றதுக்காக நான் அந்த லைன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வைல்ட் செல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஃப்எஸ் லூப் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம கியூல ப்ராசஸ் பண்றதுக்கு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வைல் லூப் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாப் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். r, c, steps equal to cells dot pop left அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது செல்ஸ்ல இருந்து எலமெண்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைன்ல செக்ஸ் அப்படின்றதுல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரோ பிளஸ் 1, c, அதாவது ரோ மைனஸ் 1, c. இது வந்துட்டு நம்ம வந்து 4 டைரக்ஷனுமே செக் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோல இருந்து ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்றோம், ரோல இருந்து ஒன்னு டிக்ரிமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் காலம்ல இருந்து ஒன்னு பிளஸ் பண்றோம், காலம்ல இருந்து ஒரு மைனஸ் பண்றோம். அந்த டைம்ல ரோ வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும், இந்த இடத்துல காலம் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ இதை வந்து 4 டைரக்ஷன் வந்து நான் செக்ஸ் அப்படின்றதுக்குள்ள வச்சிருக்கேன். For I, j in checks, அதாவது I and j loop வந்து கொடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோர் நெய்பர்ஸ், நம்ம நெய்பர்ஸோட செக் பண்ண போறோம். இப்போ I, j within boundaries இருந்துச்சு, அதாவது I, j ரெண்டுமே பவுண்டரிக்குள்ளேயும் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அது வாலா இல்ல அப்படின்னா அந்த கண்டிஷனுக்காக இதை கொடுத்திருக்கேன். ஸோ பவுண்டரிக்காக இதை கொடுத்திருக்கேன். அண்ட் அது வந்துட்டு டாட்டா எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா I equal to 0 and j equal to 0 or I equal to row minus 1 or j equal to column minus 1 அப்படின்றத கொடுத்திருக்கேன். அதாவது கரண்ட் செல் வந்து பவுண்டரியில இருந்துச்சு அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து என்ட்ரன்ஸ் இல்ல, என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டும் சேமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனுக்காக இது எல்லாமே கொடுத்திருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்றோம், ஸ்டெப்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றோம், ஸ்டெப்ஸ் பிளஸ் 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்றேன். இப்போ அது வேலிட் ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நெக்ஸ்ட் நம்ம இங்க மூவ் பண்றோம், அது வந்துட்டு ஒரு வேலிட் ஸ்டெப் தான். ஸோ அது மாதிரி ஸ்டெப் கவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டெப்போட இன்க்ரிமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணதை வந்துட்டு நம்ம பிளஸ்ஸா மாத்திரோம், அதாவது வாலா வந்து மாத்திரும். ஸோ அதுக்காக இது கொடுக்குறேன். இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான் அந்த ப்ராப்ளம். இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா கோட் எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. நம்ம கோட் வந்து சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் கோடுமே சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.